1 2 ஆகும், 2 3 ஆகும், 4 இருக்குல்ல வாய்ப்பே கிடையாது இன்னைக்குள்ள மார்க்கெட் சூழ்நிலையில். அதை நம்ம அந்த பக்கம் திரும்பியே பார்க்கக்கூடாது. பிட்காயின் சொல்லுவாங்க. கோல்டு மேலே இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு கமாடிட்டிக்கு போகாதீங்க. அதுக்கு யார் முதலாளினே தெரியாது. இப்போ இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா நமக்கு பெரிய பிரச்சனையே நோய் தான். இன்றைக்கி இருக்க நோய்களெல்லாம் மீட் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. சாதாரண ஒருத்தர் 5 லட்ச ரூபா பாலிசி போட வேண்டிய அவசியம் இருக்குது. 5 லட்ச ரூபா மெடிக்ளைம் போட்டாலும் ஒரு சில நேரம் சாதாரண நோய்கள் 50 லட்சம் தாண்டி போயிடுது, 5 லட்சத்தை தாண்டி போயிடுது. அப்போ நமக்கு அந்த பாலிசியில் நம்ம போட்டு நம்ம ரிக்கவரி பண்ணுறதுக்கு எந்த விதமான இதுவும் இல்லாமல் கைப்பொருளை தான் நம்ம அடகு வைக்க வேண்டியிருக்கு, இல்லை விற்க வேண்டியிருக்கு, ஏதோ ஒன்று நோயிலேருந்து காப்பாற்ற வேண்டியிருக்குது. அது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மெடிக்கல் இன்சூரன்ஸ் போடுங்க. மெடிக்கல் இன்சூரன்ஸ் போடும்போது உங்கள் சக்தியை விட கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. சப்போஸ் ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு ப்ரீமியம் கட்ட முடியும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு 7 லட்சத்துக்கு கட்டுங்க. 7 லட்சத்துக்கு கட்ட முடியறவங்க ஒரு 10 லட்சத்துக்கு கட்டிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ப்ரீமியம் தொகை ஏற நீங்கள் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் வெல்த்தியாகவும் இருக்கலாம். உங்களுக்கு அவசர தேவைக்கு மருத்துவ உதவிகளுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது பாலிசி மெடிக்ளைம் தான். மெடிக்ளைம் பாலிசி பொறுத்தவரை நீங்கள் பயப்பட வேண்டியதே கிடையாது, தைரியமாக இருக்கலாம். அதனால் ஒவ்வொருத்தரும் வீட்டுக்கு சிறு சேமிப்பு பண்ணி மெடிக்ளைமுக்கு ஏற்பாடு பண்ணிக்கோங்க. ஸ்கூல் ஃபீஸ்க்குன்னு சொல்லிட்டு அது ஒரு தனியாக ஒரு ஆர்டி போட்டுக்கோங்க. தீபாவளிக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சிம்பிள் ஆர்டி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி உங்களோட சேவிங்ஸை நீங்கள் எந்த அளவுக்கு கொண்டு போக முடியுமோ பண்ணிக்கோங்க. நீங்கள் எஸ்பி அக்கௌண்ட்டில் நான் வச்சுருக்கிறேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா எஸ்பி அக்கௌண்ட்டில் வச்சுருக்கிற ஜிபே வந்துருச்சு, கிரெடிட் கார்டு வந்துருச்சு. நம்ம எங்கேயா போனோம் அப்படின்னா அந்த பொருள் மேலே ஈர்க்கப்பட்டு சரி ஒரு ஒன்று தானே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 5000 ரூபாய்க்கு நம்ம டக்குன்னு ஸ்விப் பண்ணி ஏதாவது பொருள் வாங்கிடுவோம். அதுக்கு ஜிபேயில் ஏதோ 2000 3000 போட்டு ஈஸியாக செலவு பண்ணிடுவோம். அது எஸ்பி அக்கௌண்ட்டில் நீங்கள் எப்போவுமே பணத்தை வச்சுட்ருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் எஸ்பி அக்கௌண்ட்லேருந்து உடனே நீங்கள் ஆர்டி இந்த மாதிரி இடத்துக்குள்ள போய் நீங்கள் போட்டுக்கிட்டே இருங்க. டெபாசிட்ஸ் இவ்வளோ தான் போடணும்னு சொல்லி கணக்கில் 5000 5000 டெபாசிட் போட்டுருங்க. பேங்க்லேயே டெபாசிட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நிமிஷமும் உங்களோட வருமானத்தை மல்டி பண்ணுறதுக்கு எப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருங்க. அதுக்காக மல்டி பண்ணுறங்கிற பேர்களில் யாராவது ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு 1 2 ஆகும், 2 3 ஆகும், 4 ஆகும் இருக்குல்ல வாய்ப்பே கிடையாது இன்னைக்குள்ள மார்க்கெட் சூழ்நிலையில். அதே மாதிரி ஒரு சிலர் இது மெய்நிகர் கரன்சியை மேலே ஆர்வம் காட்டுவாங்க. அது நல்லா இருக்குதுங்க, அந்த கரன்சி நல்லா இருக்குது, இந்த கரன்சி அதெல்லாம் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட கரன்சி. அதை நம்ம அந்த பக்கம் திரும்பியே பார்க்கக்கூடாது. பிட்காயின் சொல்லுவாங்க. உங்களை உங்கள் கையில் 4 காசு புரண்டதுன்னா அந்த காசை பிடுங்கிறதுக்கு எத்தனையோ அமைப்புகள் இருக்குது. அவங்க உங்கள்கிட்ட மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. பிட்காயின் வாங்கிக்கோங்க, ஒரே நாளில் நீங்கள் வாங்கினீங்கன்னா அது மில்லியனராக மாறிடும். சின்ன அதுதான் நாளை உலகம், நாளை எதிர்காலமே அதுதான் சொல்லுவாங்க. பிட்காயின் யாருமே அரசியல் முறை பிறகு யூஸ் பண்ணுறதில்ல. அது ஃபுல்லாக மாஃபியா தான், ட்ரக்ஸ் மாஃபியாவுக்கு தான் அந்த பணத்தை போய் சேரும். நீங்கள் அதை நம்பி பிட்காயின் மெய்நிகர் காயினுக்கே போகாதீங்க. அது மெய்நிகரே கிடையாது, அது பொய் நிகர் தான். அதனால் பொய் நிகரில் போய் மாட்டிக்கிட்டு என் காசை போட்டால் காணுன்னு சொல்லிவிட்டுருக்கூடாது. நம்ம இந்திய அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட முழுக்க தேர்வு செய்யப்பட்ட நம்மளுடைய பிஎஸ்சி மார்க்கெட், என்எஸ்சி மார்க்கெட், இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கிற ஷேர் மார்க்கெட் தவிர துபாயில் இருந்து ரன் பண்ணக்கூடிய டாலரு, இந்தியன் ருப்பி, இந்த மாதிரி எந்த வித விளையாட்டுக்கு நீங்கள் போகாதீங்க. கோல்டு மேலே இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு கமாடிட்டிக்கு போகாதீங்க. சில்வர் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு கமாடிட்டிக்கு போகாதீங்க. சில்வர் கோல்டெல்லாம் எந்த மாதிரி போகும், எந்த மாதிரி வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது முழுக்க உலகத்தை ஃபேஸ் பண்ணி உலகத்தில் ஏதோ ஒரு நாட்டில் ஏதோ பிரச்சனைனா உடனே இங்கே அடி வாங்கும். இதெல்லாம் கணக்கில் கொண்டு வெளிநாட்டுகளிலிருந்து இயங்கக்கூடிய தொழில்நுட்பம் உள்ள எந்த தொழிலுக்கும் நீங்கள் போயிடாதீங்க. இதில் இன்வெஸ்டே பண்ணிடாதீங்க. அது நம்ம ஆளையை காலி பண்ணக்கூடியது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும், ஒரு ஆவரேஜ் மேனாக இருக்கட்டும், அவங்களெல்லாம் பணத்தை இழந்து ரொம்ப சிரமப்படுறது பார்த்திங்கன்னா பிட்காயினில் இருக்கும், இல்லை கோல்டு கமாடிட்டிஸ் மார்க்கெட்டாக இருக்கும். கமாடிட்டி மார்க்கெட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது, பிட்காயினும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கு யார் முதலாளினே தெரியாது. அவ்வளோதான் மிகப்பெரிய அநியாயம். என்னென்னா பிட்காயினுக்கு யார் ஓனர்னே தெரியாது. ஓனர் இல்லாத கம்பெனி எப்படி உங்களுக்கு ரன் ஆகும்? ஒரு சிஇஓ பர்சன் கிடையாது, ஒரு சேர்மன் கிடையாது, லைபிலிட்டியே கிடையாது, யாருக்கு எந்த வித லைபிலிட்டியும் கிடையாது. அப்போ எப்படி உங்கள் பணத்துக்கு தகும் சொல்லுங்கள்? அதனால் நீங்கள் தயவுசெய்து உங்களோட சேவிங் ஃபண்டை ஒன்று பேங்கில் போடுங்க, இல்லை ஷேராக வாங்கி வைங்க. மெடிக்ளைம் பாலிசி நிறைய எடுங்க, உங்களை பாதுகாத்துக்கோங்க. ஹெல்த்தியாகவும் வெல்த்தியாகவும் இருக்கிறதுக்கு வேறு என்னென்ன வழிகள் சேமிப்பு இருக்குமோ, தங்க காயின் வாங்குறது, வெள்ளி காயின் வாங்குறது, இந்த மாதிரி நீங்கள் கொண்டு போய்க்கோங்க. அது இல்லாத பேப்பரில் வரக்கூடிய எந்த ஃபண்டுக்கு நீங்கள் போகாதீங்க. போனீங்கன்னா நம்மளது எதிர்பாராமல் சாப்பிட்ரும்.